हरे कृष्ण 28 श्लोक पाकला युञ्जन एवं सतात्मानं योगी विगत कल्मषक शुकेन ब्रह्म संप्रश्यम् अत्यन्तं सुगम अश्नुते தன்னை உணர்வதுன்னா பகவானுடன் தன்னை உண்மை உறவு என்ன என்பது தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ பரமனின் அம்சமான பரமன்னா கடவுள் அம்சமான தனிப்பட்ட ஆத்மாவின் உண்மை நிலை இறைவனுக்கு தெய்வீக தொண்டு புரிவது தான். பரத்துடனான இதே போல திவ்ய உறவு தான் பிரம்ம சம்பர்ஷன்னு சொல்லப்படுது. 29 ஸ்லோக பார்க்கலாம். சர்வபூதஸ்தம் ஆத்மானாம் சர்வபூதானி சாத்மனி ஈஷத்தே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனக. கிருஷ்ண உணர்வில் உள்ள யோகிய பக்குவமான ஒரு பார்வையாளர். ஏன்னா பரமனான கிருஷ்ணர் எல்லாரின் இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கிறதுனால தான் அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. ஈஸ்வரக சர்வபூதானாம் கிருதத் தேச அர்ஜுன திஷ்டதி. இறைவன் தனது பரமாத்மா ரூபத்தின் மூலமா பிராமணன் நாயன் இருவரும் இதயத்திலும் இருக்கிறார். பகவான் எப்போதும் திவ்யமானவர் என்பதையும் அவர் நாயுடன் இருந்தாலும் பிராமணனுடன் இருந்தாலும் பௌதீகத்தல பாதிக்கப்படுவதே இல்லை என்பதை பக்குவமான யோகிக்கு தெரியும். இதுதான் பகவானின் உன்னதமான சமத்துவ நிலை. தனிப்பட்ட ஆத்மா குறிப்பிட்ட இதயத்தில் மட்டும்தான் இருக்குது, எல்லாருடைய இதயத்திலும் இல்லை. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். யோக பயிற்சியில் உண்மையாக ஈடுபடாத யாராலையும் இதை தெளிவாக பார்க்கவே முடியாது. கிருஷ்ண உணர்வினர் கடவுளை நம்புபவங்க, இதயத்தை நம்பாதவங்க இதயத்திலையும் அவரை காண முடியும். இது ஸ்மிருதியில் இதே போல் சொல்கிறாங்க. ஆத்மாக மாத்ருவாத் ஆத்மாகி பரமோஹரி. எல்லா உயிர்வாளிகளின் மூலமான பகவான் தாய் அல்லது பாதுகாவலரை போன்றவர். குழந்தைகள் எல்லாரிடமும் தாய் நடுநிலையில் இருப்பது போல உன்னத தந்தையான பகவான் சமமாக நடந்து கொள்வார். அதனால தான் பரமாத்மா எப்போதும் எல்லா ஒரு உயிர்வாழிலும் வீற்றுள்ளார். எல்லா உயிர்வாழிலும் மனுஷங்களும் சரி மிருகங்கள் எல்லாமே எல்லா உயிர்வாளிகளின் வெளிப்புறம் கூட கடவுளின் சக்தியில் தான் அமைந்திருக்கு. 7வது அத்தியாயத்தில் விளக்கப்படுவதை போல கடவுளுக்கு ஆன்மீகம், உயர்ந்த சக்தி, பௌதீகம் சக்தி என 2 முக்கியமான சக்தி இருக்கு. ஆத்மா உயர்ந்த சக்தியை சேர்ந்ததாக இருந்தாலும் தாழ்ந்த சக்தியினால கட்டுப்படுத்தவே கூடியதுதான். ஆத்மா எப்போதும் இறைவனின் சக்தியில தான் இருந்தாகணும். எல்லா உயிர்வாளியும் அவரின் ஏதோ ஒரு சக்தியில நிலை பெற்றிருக்காங்க. யோகி சமநோக்குடன் பார்க்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜீவனும் தனது கர்ம விளைவுக்கு ஏற்ற போலதான் பல சூழ்நிலையில செயல்பட்டாலும் எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலையும் இறைவனின் பார்க்குறாங்க. ஜட சக்தியில் இருக்கும்போது உயிர்வாளி ஜட புலன்களுக்கு சேவை செய்கிறாங்க. ஜடனா இப்போ நம்ம இந்த பௌதீக வழக்கில் இருக்கிற இந்த உடல். ஆன்மீக சக்தியில் இருக்கும்போது அவங்க நேரடியாக முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்கிறாங்க. 2 விதத்திலையும் ஆத்மா இறைவனின் தொண்டன் தான். இந்த சமநோக்கு பார்வை கிருஷ்ண பக்தனின் பூரணமாகவே இருக்குது. ஹரே கிருஷ்ணா.